நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணுறோம். இந்த வீடியோவில் ஓய்வூதியதாரர்களுக்கு எஸ்பிஐ வங்கி சலுகை, அரசு ஊழியர்களுக்கு சற்று முன் வெளியான முக்கிய தகவல், என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது, இதன் மூலமாக எஸ்பிஐ வங்கியில் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் மற்றும் முன்னாள் அரசு ஊழியர்களுக்கு என்ன வகையான சலுகைகள் வழங்கப்படுகிறது, இந்த சலுகைகளை பெறுவதற்காக நாம் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும், என்ன வகையான நிபந்தனை அடிப்படையில் இந்த கூடுதல் சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுகிறது என்பது பற்றி முழு விவரங்களும் தெரிய பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே கூட எல்லா வீடியோ உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். அரசு அலுவலகங்களில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வங்கியில் கிடைக்கக்கூடிய சலுகைகள் என்ன, இதற்கான வழிமுறைகள் என்ன என்பது பற்றி தெரிந்து கொள்வோம். நாம் அனைவரும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ வங்கியில் சம்பளம் மற்றும் பென்ஷன் கணக்கை சேவிங்ஸ் பேங்க் என்ற முறையிலேயே தொடர்ந்து வருகின்றோம். ஆனால் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் என்றால் ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் என்ற முறைக்கு நமது கணக்கை மாற்ற வேண்டும். அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் SGSP என்ற முறையில் நமது கணக்கை மாற்றியமைக்க வேண்டும். சேவிங்ஸ் பேங்க் என்ற முறை அனைவருக்குமான பொதுவான கணக்கு முறை. SGSP என்ற முறை அரசு ஊழியர்கள் மற்றும் பென்ஷனர்களுக்கு மட்டுமே உடையது. இம்முறையை எந்த வங்கி மேலாளரும் நம்மளிடம் கூறுவதில்லை. ஏனெனில் இம்முறையில் பல்வேறு சலுகைகள் அரசு அலுவலர்களுக்கு உண்டு. முதலாவதாக, எத்தனை முறை வேண்டுமானாலும் எவ்வித பண இழப்புமின்றி ATM கார்டை பயன்படுத்தி பணம் எடுத்துக்கொள்ளலாம். எவ்வித சர்வீஸ் சார்ஜும் இதற்கு எடுக்கப்படுவதில்லை. ஸ்டேட் பேங்க் ATMில் மட்டுமல்ல, எந்த ATMில் வேண்டுமானாலும் நாம் எத்தனை முறை வேண்டுமானாலும் பணம் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு சர்வீஸ் சார்ஜ் கொடுக்கப்படுவதும் இல்லை. அடுத்து, ஜீரோ பேலன்ஸ் முறை தொடர்ந்து கொள்ளலாம். அடுத்ததாக, தனிநபர் கடன், வீட்டுக்கடன், கார் கடன், கல்விக்கடன் ஆகிய லோன்களுக்கு இம்முறை அக்கவுண்ட் உள்ளவர்கள் மற்றவர்களை காட்டிலும் 50% மட்டுமே ப்ராசஸிங் ஃபீஸ் கொடுக்க வேண்டும். SB அக்கவுண்ட் உள்ளவர்களுக்கு பர்சனல் லோன் சர்வீஸ் சார்ஜ் 10,000 என்றால் SGSP அக்கவுண்ட் உள்ளவர்களுக்கு 5,000 மட்டுமே. அடுத்ததாக, ப்ரீ இன்சூரன்ஸ் 20 லட்சம் வரை இந்த அக்கவுண்ட் உள்ளவர்களுக்கு உண்டு. இன்னும் பல்வேறு சலுகைகள் இந்த அக்கவுண்டிற்கு உண்டு. எனவே அனைத்து ஆசிரியர்களும் அனைத்து அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் உங்கள் வங்கிக்கு சென்று உங்கள் கணக்கை SGSP மாற்றிக்கொள்ளலாம். இம்முறையில் மாற்றுவதற்கு நாம் வங்கிக்கு கொண்டு செல்ல வேண்டியவை கவரிங் லெட்டர், பேங்க் புக் ஜெராக்ஸ், ஆதார் அட்டை நகல், பான் கார்டு நகல், ஆன்லைன் பே ஸ்லிப். இதன் மூலமாக குறிப்பாக எந்த ஒரு தகவலாக இருந்தாலும், குறிப்பாக வங்கி சம்பந்தமான எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் அந்த சலுகைகளை பற்றி, அந்த திட்டங்களை பற்றி முழு விவரங்களும் நேரடியாக வங்கிக்கு சென்று வங்கி மேலாளரிடம் இதை பற்றி முழு விவரங்களும் தெரிந்து கொண்டு அதன் பின்னர் அந்தந்த திட்டங்களில் பயன்பெறுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்கிறதா என்று நேரடியாக வங்கிக்கு சென்று தெரிந்து கொண்டு அதன் பின்னர் அதில் பயன்பெற்றுக் கொள்ளுமாறும் கூறப்படுகிறது. இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் கமெண்ட் செக்ஷன் பேருக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே எல்லா வீடியோ உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.